கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த தோகைமலை உச்சியில் அமைந்துள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கருவறையில் உள்ள சிலை பழனிமலை முருகன் கோவில் கருவறையில் உள்ள நவபாசன சிலைக்கு நிகரானதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு 27ஆம் தேதி நடைபெற்ற குடமுழுக்கு விழாவின் போது கருவறையில் இருந்த மூலவர் சிலையை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் மண்டகப்படிதாரர்களின் அனுமதியின்றி அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பாலதண்டாயுதபாணி சிலையை பெயர்த்து எடுத்துவிட்டு மாற்று சிலையை வைத்துள்ளார். இதனை அறியாமல் பக்தர்கள் வழிபட்டு வந்துள்ளனர். தற்போது சிலையின் முகம் மாறியதை அறிந்த பக்தர்கள் இதுகுறித்து அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டபோது, கையில் தண்டத்துடனும் தலையில் மொட்டையுடனும் இடையில் கோவணத்துடனும் இருக்கும் சிலையை வழிபட்டால் ஊருக்கு நல்லது இல்லை எனவும், இந்த சிலையில் ஒரு கை சேதமடைந்து இருந்ததால் சிலையை மாற்றினேன் என்று முன்னுக்கு முரணாக பேசியுள்ளார். இது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சங்கிலிமுத்து என்பவர் அளித்த புகாரின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி மலை உச்சியில் உள்ள சிறு குளத்தில் சிலை இருப்பதாக கூறினார். இதையடுத்து குளத்திலிருந்த பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த கருவறை மூலவர் சிலை மற்றும் பீடம் ஆகியவை மீட்கப்பட்டு அதிகாரிகள் முன்னிலையில் பாதுகாப்பாக பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கருவறை சிலை மீட்பு காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.